வந்துட்டேன்டா ஷேடோ இஸ் யோர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உங்களுக்காண்டி நெக்ஸ்ட் டே வீடியோ கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரொஃபஸர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா. நான் தான் உங்களை அம்மா கூட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம 2 பேரும் வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம். உள்ளே போகிறதுக்கு கை கால்லாம் நடங்குது. அவங்க அம்மா வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு மனசெல்லாம் ஒரே பதறுது. ஏய், எதுக்கு 15 ஃபீல் பண்ணிகிட்ருக்கா? நான் தான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அவங்க அம்மா ஆல்ரெடி அவங்க ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ டேங் அப்படியே வேகமாக போய் அப்படியே லைட்டாக ஒரு பவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே டேங் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான். ஜங்கு கூட அம்மா பேசலான்னு வரப்போக டேங் அப்படியே எந்திரிச்சிட்டு ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன். அந்த முடிவை நம்ம எல்லாத்துக்குமே நல்ல முடிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஜங்கு கூட அம்மா தான் என்ன நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீனு சொல்கிறேனே, கொஞ்சம் கேளுங்க. இப்போதைக்கு எனக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அங்கே ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்கிறான். டேங், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அப்போ நான் உங்களுக்கு வேணாமா? டேங் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு ஜங்கு கூட கையை பிடிக்கிறான். ஜங்குக்கு பொறுமையாரு, நான் அப்படி சொல்லவே இல்லை. எதுக்காண்டி நீ டென்ஷன் ஆகிட்டுருக்கா? அப்போ நீ என்ன சொல்ல வர? இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்ல வரேன். காலேஜை நீ ஃபஸ்ட்டு முடி. அதுக்கப்புறமா லைஃப்பில் உன்னோட நிறையா கோல் மொமெண்ட் நிறையா இருக்கா, அது முட்றா. நான் இங்கே தானே இருக்க போகிறேன். உன்னை விட்டு நான் வேறு எங்கே போக போகிறேன்? அதெல்லாம் முடிச்சுட்டு வா, நிம்மதியாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க அம்மாவும் அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல, அங்கே ஜங்கு கூட அம்மா இதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்களும் எழுந்திரிச்சு, நான் என்ன நினச்சேனோ அதுதான் நீயும் சொல்கிற, கரெக்ட். உனக்கு அதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஜங்குக்கு தான் அதை புரிஞ்சுப்பானே என்னன்னு தெரிலையே. ஜங்குக்கு அப்படி அவங்க 2 பேர்த்தையும் முறிச்சிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பி போகிறான். கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன். ஜங்குக்கு இப்போது கோவம் இருக்கும் தான். கோவம் குறைஞ்சதும் புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். அங்கே ஜங்கு கூட அம்மா தான் அது என்றைக்குமே செட் ஆகாதுன்னு எனக்கு புரியுது. இப்போ அவன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அவனுக்கு ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்குது நீ இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதில்ல. ஸோ இது நல்லதுக்கே இல்லை. அவனுக்கு புரிய வைக்க பாரு. என்ன சொல்கிறீங்க? என்னோட பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஏதோ ஒன்று போட்டு யோசிச்சுட்ருக்கான். ஆனால் கண்டிப்பாக அதை அவன்கிட்ட கேட்கவே மாட்டான். நீயாவே அவன் குழப்பமாக இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா லாஸ்ட்டில் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று விட்டு போக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்கிட்ட அவங்க தான் ஆண்டி ஜங்குக்கு என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டான். அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. அவனுக்கு நானா ரொம்ப விருப்பம். கண்டிப்பாக என்னை விட்டு அவன் போகவே மாட்டான். அப்படியா? அதையும் தான் பார்க்கலாமே. அவன் கண்டிப்பாக போகணும்னு நினச்சானா மொத்தமாக போயிடுவான். தறி தள்ளிட்டா. நீ ஏன் போய் கேஞ்சினாலும் அது எப்போவுமே நடக்காது. அதை மைண்டில் நீ யோசிச்சுக்கோ. அப்புறம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி என் மேலே கோவப்படாத. கண்டிப்பாக நான் உங்களை பிரிக்க மாட்டேன், ஓகேவாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிட்ட அவங்க தான் அப்படியே பார்க்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தேடி தான் அவன் அப்படியே போகிறான். அங்கே அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா அவன் ஜிம்மின் கிட்ட தான் புலம்பிகிட்டு இருக்கான். ஏன் மச்சான், அப்படி என்னடா நான் பெருசாக கேட்டேன், இந்த டேங்க்கு என்ன வேணும்? ஒரு கல்யாணம் தானே பண்ண சொல்கிறேன். ஆனால் அவன் சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் வேறு ஏதாச்சும் பொண்ணை தான் கரெக்ட் பண்ணி வச்சு சுற்றிட்டு இருக்கான். யாரு? ஏன் மச்சானா? டேங் மச்சானா? சரி ரைட் நீ சொல்லு. ஏன் ஜெமினா, நான் சொன்னால் நம்ப மாட்டியா? எனக்கு தெரியாது. அவன் ஃபோன் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஃபுல்லாக பொண்ணுங்களை ஸ்டார் வச்சுட்ருப்பான் தெரியுமா? பொண்ணுங்கிட்ட பேசினா என்னடா தப்பு இருக்கு? தப்பு தான். லவ் பண்ணுறல்ல, அப்புறம் எதுக்காண்டி அவன் மற்ற பொண்ணுங்க கூட பேசணும்? நார்மலாக பேசலாம். மண்ணாங்கட்டி
அவன் அவன் நிறைய பேத்து கூட ஃப்ளோட் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் தான் என்கிட்ட சொன்னான்ல. ஓ அப்படியா, அது சரி. அவனுக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம். அவன் எதுக்கு மற்ற பொண்ணுங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்? இதில் என்ன கூப்பிடுற மாதிரியே அங்கே இருக்க பொண்ணுங்களையும் கூப்பிட்டு இருக்கான் தெரியுமா? தங்கன்றான், செல்லோன்றான், பொண்டாட்டின்றான். இதில் என்ன எனக்கு புரியவே இல்லை ஜிமினா. என்னது இது? அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். ஜங்குக்கு அப்படியே ஜிமினை தான் முறிகிறான். ஏய் என்னத்துக்கு இப்போ என்ன முறிச்சிட்டு இருக்கா? சரி வரையாத. இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தரேன், அது நல்லா புரிஞ்சுக்க. அவனுக்கு நீ வேற, அந்த பொண்ணுங்களாம் வேற. அதை நல்லா மண்டல வச்சுக்க, புரியுதா? அவன் லவ் பண்ணுறது உனக்கு காட்ட தண்டா மாட்டேன்றான். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது அவன் உன்னை பச்சா லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்பப்போ கொஞ்சம் கோவத்தில் காட்டி விட்டு போயிடுறாப்புல மனுஷன், அவ்வளோதான்டா. அது உண்மையில லவ்வே இல்லைன்னு அர்த்தமாயிருமா மச்சான்? என்னடா இது? நீ ஏன்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? இங்கே பாரு ஜெமினா, நான் ஒன்றும் அவனை புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காண்டி இப்படி நான் பண்ணலை. என்னால் அவங்க சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல. எந்த டைம் எப்படி இருக்கானே தெரிய மாட்டேன்றது. நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு கோவமாயிடுறான். அப்புறம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறப்போ சடனாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்னால் அது எப்படி, அவனோட கேரக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். அவனை பற்றி ஏதாச்சும் சொன்னால் தானே அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. நான்லாம் சொல்கிறேன், பட் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றானே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கேட்டால் பர்சனல் லைஃப் தேவையில்லைன்னு சொல்கிறான். டேய் ஜங்குக்கே, அதான் நானும் கேட்குறேன், பர்சனல் லைஃப் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? இப்போ என்ன கிடைக்குதோ அவன் எப்படி இருக்கானோ அதை பார்த்து புரிஞ்சது பண்ணிக்கடா. யாரையுமே ஒரு 2-3 நாள், 1 வருஷம், 15 வருஷத்துலலாம் புரிஞ்சிக்க முடியாது மச்சான். எப்படி இருக்காங்களோ அப்படி பார்த்தா அக்செப்ட் பண்ணிட்டு லவ் பண்ணுற வேலையை பாரு. இதுக்கு என்னத்துக்கு நீ புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க? ஏலோ சொல்றியே, தேங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கியா? ஒரு மயிரா கூட இன்னொன்று புரிஞ்சிக்கவே இல்லை. 0% நின்றுட்டு இருக்கான். ஆனால் புரிஞ்ச மாதிரியே சீன் போட்டுட்டு இருப்பான். உனக்கு தெரிய மாட்டேங்குது ஜங்குக்கே. இல்லையே, அவன் எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்லாம் கரெக்டாக கற்று வச்சுக்கிறான். ஏய், அது ஒன்றும் கற்று வச்சுக்கலடா, அது அவனோட பர்சனல் டேலண்ட்டு. என்னால் அவன்கிட்ட கோவத்தை காட்டவே முடிய மாட்டேன்றது. அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். தப்பு பண்ணுவான் தான், ஆனால் அவன் சைடு இருக்க தப்பு ஒத்துக்கவே மாட்டான் தெரியுமா? என்னையவே முட்டாள்னு சொல்லுவான். அப்புறம் சொல்ல மாட்டானா? ஜங்குக்கா, இங்கே யாருக்கிட்டையாச்சும் அவங்க பண்ணுற தப்பை போய் அவங்ககிட்ட டைரெக்டாக மூஞ்சிக்கு நேராக சொன்னால் எவனுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஜங்குக்கா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஆனால் அது அவங்களுக்கு இப்போ புரியாது, போக 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 கட்சியாக புரியும் மச்சான். டேங்க கோவமெல்லாம் மண்டைக்கு மேலே வந்துட்டு இருக்குது. அவன் சொல்கிறது காதுலே வாங்க மாட்டேன்றான். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொழுப்பு. அது ஏதோ ஒரு பெரிய கொழுப்பாக இருக்குது. அது சவுத்துலேயே அடிச்சு அவனு மண்டே திறந்தா கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தித்தவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தித்த முடியும். எல்லாத்தையும் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி இது பண்ணணும்னு நினச்சா முடியாதுடா. பொறுமையாயிரு. அங்கே ஜங்குக்கு டென்ஷன் ஆகி இன்னும் 4-5 சரக்கு பாட்டில் எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கான். ஏய் என்னடா, கொஞ்ச நேரத்தில் தயாங்க வந்துடுவான். அவன் இதெல்லாம் பாயிரு போய் நேரம்டா கழட்டி அடிப்பான். எதுக்குடா கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒழுங்குபட சரக்கு பாட்டிலேருந்து கையிடுறான். அதெல்லாம் முடியாது, நான் இன்னும் சொல்வேன், அது நீ கேட்டு தான் ஆகணும். நம்ம நார்மலாக சொன்னாலே கேட்க முடியாது, இதில் சரகு ஊற்றி வேற பேசுறியா? ஐயோ மண்டியலை குடு. நானும் 4 பாட்டில் அடிக்கணும். 4 பாட்டில் நீ எதுக்கு அடிக்கிறா? ஏய், சொல்கிற உனக்கே 10 பாட்டில் உள்ளே போகுது. கேட்குற நான்டா 15 பாட்டில் உள்ளே போடணும். குடுறா முத. நீ எவ்வளோ நாளாக அடி ஜிமினா. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா கூட பேச வைக்கிறதுக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சிடலாம், ஒரு 2 monthஸில் மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தா அவன் எங்கள் அம்மா கிட்ட வந்து மேரேஜ் காலேஜ் முடிஞ்சு ஒர்க் முடிஞ்சு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்டா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் பண்ணுறது மச்சா, லைஃபு, லவ்வு, மேரேஜ் எல்லாம் பார்க்குறப்போ அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை சுருன்னு ஏறுது. ஆனால் நம்மளால் அது எதுவுமே பண்ண முடியாது மச்சான். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த லவ்லாம் எதுக்கு இப்போ சரியா? அங்கே பிரேக்கப் பண்ணிடு சரியா? அதான் கரெக்டாக இருக்கும். அவங்க கூடலாம் இருக்காத, என்ன மாதிரி சிங்கிளாகவே சுற்றி, அதான் வலிக்கும் உனக்கும் ரொம்ப நல்லது, புரிதா?
இதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ மூடு. எனக்கு தெரியும், நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் தேங்க விட்டு போக மாட்டேன். பத்தியா பத்தியா இந்த ஜிம்முன்னே நீ அசிங்கப்படுத்துற. ஒரு நல்லது உன்னோட வயசில் பெரிய ஒரு சீனியரு 4 இடத்துக்கு போயிட்டு வந்து நல்லது கெட்டதை பார்த்துட்டு ஒரு அட்வைஸை கொடுக்கலான்னு வந்தா நீ என்ன சொல்கிற? மூடுன்ற. சரிப்பா, இந்த ஜிம்மின்னு வாய முடிகிற. நீ தர நான் இங்கே மூடணும். நீ சொல்கிறதெல்லாம் என் காதில் அருவியாக ஊற்றணும். அதெல்லாம் எனக்கு தேவை இருப்பாரு. ஊற்று நல்லா ஊற்று. வாயில் நான் சரக்கும் ஊற்றணும். நீ பேசுகிறது நான் கேட்குறேன். நான் தான் ஒரு முட்டை புத்தாச்சே. கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மி நாங்கள் செம்ம டென்ஷனாகி கத்திகிட்ருக்கோம். ஆனால் அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே அங்கிட்ட அவங்க வந்து வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். இப்போ அவனும் அப்படியே உள்ளே வரான். ஜங்குக்கு அங்கே ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் சரக்கு எடுத்து அடிச்சிட்ருக்கான். அங்கே ஜிம்மின் தான் மச்சான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, மிஸ் யூ மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் அப்படியே வேகமாக வந்து டேங்கோட ஷோல்டரில் அப்படியே தொங்கிக்கிறான். ஏய் பாடு எந்திரா. முடியாது மச்சான், முடியாது. இந்த ஜங்கு குருவால அப்போல இருந்து மச்சான் அருவியா ஊற்றுது. உன்னை பற்றி கழுவி ஊத்துறான் மச்சான். இதுக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்லி ரூமில் போய் தூக்க மாட்டிக்கலான்ற அளவுக்கு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா ரூமில் ஃபேனு கழட்டி வச்சுருக்காங்க, எஸ்சியை மாட்டி வச்சுருக்காங்க மச்சான். எங்கே போய் தூக்கில் தூங்குறது பார்த்தியா? ஜிமினி கொஞ்சம் சோதனையை பார்த்தியா மச்சான்? அங்கிட்ட அவங்கண்ணா அது ஏன்டா தூக்கில் தூங்குறா? வேறு என்ன பண்ணுறது? பால்கனிலேருந்து கீழே குதிச்சிருக்க வேண்டியதானே. நல்ல ஐடியா தான். ஆனால் உன் வாயிலேருந்து வரும் நினச்சி பார்க்கலையே. தப்பா இருக்கு மச்சான், தப்பா இருக்கு. டி தள்ளுறா. அவனை போய் சமாதானப்படுத்துகிறான். ஆக மாட்டான் மச்சான், ஆகவே மாட்டான். பதில இருக்கான். நான் பார்த்துக்கிறேன், பொத்திட்டு போ அப்படின்னு பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருப்பான். அவங்க அப்படியே போய் ஜங்கு காலு கீழே தான் அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். ஜங்குக்கு என்னாச்சு? எதுக்காண்டி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அடிப்பேன். உனக்கு என்ன? நீ எதுக்காண்டி கேட்குறா? நான் சின்ன பையன்லாம் கிடையாது. எனக்கு மெச்சூரிட்டி இருக்கா. யாருக்கா? உனக்கு? இருக்கா. ஏன் எனக்கெல்லாம் இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கிற மூளை பற்றி உனக்கு தெரியாதுட்டா. நீ சரியான ஸ்டூபிட். இங்கே பார், அதை சொல்லாத. நான் ஒன்றும் ஸ்டூபிட் கிடையாது. நான் படிச்சிட்ருக்கிறப்ப ஒர்க் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? இப்போ தான் சொன்னிய. ஆமாம் சொன்னேன். ப்ரொஃபஸரு எதுக்காண்டியா மேரேஜை தள்ளி போயிட்டா? எனக்கு அது பிடிக்கல. ஏன் அப்படி பண்ணுற? மேரேஜ் பண்ணணுன்னா நான் எவ்வளோலாம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து வச்சேன், காஸ்டியூம்ஸ்லாம் எவ்வளோ அழகழகாக பார்த்து வச்சேன்னு தெரியுமா? ஆனால் நீ எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒர்க்கு காலேஜ் முடித்த பிறகு மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, இது நியாயமாயா? சொல்லியா ப்ரொஃபஸரே. இதை ஒன்றும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வா ரூமுக்கு போகலாம். நான் ஏன் ரூமுக்கு வரணும்? வரமாட்டேன், வரவே மாட்டேன். இந்த ஜங்கு இங்கே தான் உட்காருவேன். நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ண சொல்ல வான சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாங் தான் ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அங்கே நடக்கிறான். 1 செகண்ட் நின்று அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். அங்கே ஜிம்மின் தான் சோஃபாவுக்கு பேக் சைடு நின்று அப்படியே 2 கண்ணு மட்டும் தெரியுது. ஏய் பாடு என்ன மச்சான்? டிக்கெட்டே இல்லை, பார்க்கவும் செஞ்சேன். எல்லாம் தானே போயிட்டுருக்குது. ஆள் ஃபிலிம் ஓட்டினா என்ன கொஞ்சம் அப்போதான் இங்கே எல்லாத்தையும் பண்ணேன் மச்சான். ரூம்குள்ளெல்லாம் வந்து கேட்க தான் முடியும், பேகெல்லாம் முடியாது மச்சான். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் காசே கொடுக்காம ஃபிலிம் பார்த்த பாடு. நேரத்துக்கு பார்த்தா காசு கொடுத்துட்டு பார்க்கணும்ல. உனக்கு இப்போவே எல்லாத்தையும் காட்டிட முடியுமா?
ஆ சொல்கிறா. ஹே ஜிம்மின்றா. பரவாயில்ல ப்ரொஃபஸரை, அவன் கிடைக்கிறான். காசு இல்லாமல் பார்க்கணும், காசு கொடுத்துட்டு பார்க்கணுமா இல்லையா, நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஏய் என்னடா டக்குன்னு போடான்ட்டா. நான் சொல்லக்கூடாதா, என்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் சொன்னான் தப்பா சோச்சிட்டான். சரி தப்பில்ல தான், வா என்னன்னாலும் நீ என்ன சொல்லலாம். ஏய் நீங்களாம் ரொமான்ஸ் பண்ணுறீங்க சரி, நீங்கள் சண்டை போட்டு அடுத்து சேர்ந்துருவீங்க. ஆனால் உங்கள் சண்டையில் இன்வால்வ் ஆகுறேன்னா குப்பை தொட்டிக்கு போகிற மாதிரி சங்கடி சாகில் என்ன கல்லாச்சு விட்டு குப்பையில் கசக்கி போடுறீங்க. என்னடா அது? இதுக்கு தான் லவ் பண்ணுற பசங்க கூடலாம் இந்த ஜிம்மின் சேரக்கூடாது, போய் மூக்கு நுழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்களா எம்பிட்டு கேவலமாக அசிங்கப்பட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி நடு வீட்டில் ஹாலில் நல்லா பொழந்து நின்றுட்டுருக்கேன்னு. தேவையாடா ஜிம்மினா உனக்கு? இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருந்தால் நம்மளை தான் செருப்பால் அடிக்கணும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் சோஃபாவில் உட்காந்து 2 பாட்டில் சரக்கு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கான். அங்கிட்டாங்க தான் செருப்பு இங்கே தான் வச்சேன். ஏய் நேற்றுக்கு தான் செருப்பு அடிக்கிற, நான் போகலையா? போவேன், பாட்டில் காலி பண்ணிட்டு போவான் இந்த ஜிமினா. ஏரே போகிறேன், நீங்கள் ரூம்குள்ளே போங்க, நான் அப்புறமா போகிறேன். ஏரே ஒரு நிமிஷம் ஏரே, நான் என்னத்துக்குடா போகணும்? ஏய் இது ஏன் வீட்றா, நீங்கள் தாண்டா ஏன் வீட்டில் உட்காந்து ஏன் ரூம்குள்ளே போயிட்டுருக்கீங்க? கும்மாலையிலா முதல்ல வெளியே போங்கடா அப்படின்னு சொல்ல, ஏய் போக முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனா அங்கே ஜங்குக்குள்ள கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கான் மாடிக்கு. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போடுறேன், இல்லைன்னா நான் நாளைக்கு நைட்டு போடுறேன். ஓகே டாட்டா பாய் பாய்.